ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அமானுஷமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் திருச்சியில் இருக்க ஒரு லாரி டிரைவருக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் குமார் அப்படின்னு ஒரு நபர் லாரி டிரைவராக வேலை செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கார். அவர் பேர் கிருஷ்ணன். இவர் எப்போ லாரி ஓட்ட போனாலுமே கிருஷ்ணன் தான் அவர் கூட கிளீனராக வருவார். ஆக்சுவலாக கிருஷ்ணனுக்கு லாரி ஓட்ட தெரியும். ஆனால் முழுசாக அவர் அந்த டிரைவிங்கை பற்றி கற்றுக்காத காரணத்தினால தான் எப்போ குமார் லாரிக்கு போனாலும் இவர் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் அவர் கிளீனராக அந்த லாரிக்கு போவார். அப்படி ஒரு நாள் தான் குமாருக்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. அந்த காலில் அவரோட ஓனர் சொல்கிறாரு, மணல் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் ஒரு லோடு மணல் ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த பில்டிங்கில் இறக்கணும், நீ போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி குமார்கிட்ட ஓனர் கேட்குறாரு. சரி, குமாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போய் லாரியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. பொதுவாகவே மணல் ஏற்ற போகணும் அப்படின்னு சொன்னால் நைட் டைமில் தாங்க போவாங்க. ஏன்னா ஆற்றுலேருந்து மணல் எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய குற்றம் அப்படிங்கிறதுனால போலீஸ் யாராவது பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தில் எப்போவுமே மணல் லோடு போகணும் அப்படின்னாவே நைட்டில் தான் போவாங்க. குமார் கூட அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கிருஷ்ணனும் தாங்க வராரு. ரெண்டு பேருமே சேர்ந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி போய் காவேரி ஆற்றுல மணலும் எடுத்துட்டாங்க. எடுத்து அந்த பில்டிங்லேயும் கொண்டு போய் மணல்லாம் இறக்கிட்டு திரும்பி ரிட்டன் ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அந்த டைமில் தான் இவங்க டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் மறுபடியும் வண்டியை கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறதுனால நைட் டைமில் அந்த திருச்சி ரோடு வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது திருச்சிக்கு பக்கமாக வந்துட்டாங்க. அந்த டைமில் ஒரு பொண்ணு டார்ச் லைட் அடித்து அவங்களோட வண்டியை நிறுத்த சொல்லி சைகை காட்டுற மாதிரி தெரியுது. அப்போ கிருஷ்ணன் டே அந்த பொண்ணு பாடுறா ரொம்ப அழகாக இருக்குது, வண்டியை நிறுத்துன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் கிருஷ்ணனும் வண்டியை அந்த பொண்ணுக்கு பக்கமாக நிறுத்திட்டாரு. நிறுத்தின உடனே அவங்க என்ன ரேட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி பெண்கள் நைட்டில் டார்ச் அடித்து வண்டியை நிறுத்தினாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணுறதுக்காக தான் நிறுத்த சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் எல்லாமே பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் அங்கே ஒரு இடம் இருக்குது, வாங்க அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கூப்பிடுறாங்க. அதுக்கு குமார் இல்லை அங்கெல்லாம் போக வேணாம், நீ வண்டியில் ஏறு, நாங்களே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாரு. ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா இந்த பெண்கள் அங்கே ஒரு சில ஆண்களை வச்சு இவங்களை அடித்து அவங்கக்கிட்ட இருக்க நகை பணம் இதை எல்லாமே பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிவிட்ருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால தான் அந்த பெண் கூப்பிட்ட இடத்துக்கு இவங்க போக மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு கருவேலங்காடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அந்த காட்டை பார்த்த உடனே சரி இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ரோட்லேருந்து சைடில் ஒரு பாதை போகுது, அந்த பாதையில் வண்டியை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புறாங்க. அப்போ தான் அந்த பெண் அந்த இடத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கப்புறம் குமாரும் கிருஷ்ணனும் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன், இந்த காட்டுக்கு பேர் ஐயங்காடு அப்படின்னு சொல்லி பேர், இந்த காட்டுக்குள்ளே போனால் நிறைய அமானுஷம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் நீங்கள் இங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கிருஷ்ணனும் குமாரும் கேட்காம, ஏன்னா அவங்களுக்கு இந்த சாமி பேய் இது மேலெல்லாம் பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை, அதனால் இதையெல்லாம் நம்பாமல் நீ அமைதியாக வா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவேலங்காட்டுக்குள்ளே வண்டியை விடுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வண்டியை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஒரு இடத்துல நிறுத்த போகிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம், டயர் ஒரு கல் மேலே ஏறி அதுக்கப்புறம் நிற்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வண்டி அங்கே ஒரு புத்துக்கன் கோவில் மாதிரி ஒன்று இருந்திருக்க மாட்டேங்குது. அந்த புத்துக்கன் கோவில் மேலே ஏறி அதுக்கப்புறம் நின்றுருக்குது. அங்கே ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சு அதை சாமியாக வழிபட்டுட்டு வந்திருப்பாங்களாட்டக்குது. அந்த கல்லில் ஏறி நின்னதுனால தான் வண்டியில் அந்த சத்தம் வந்திருக்குது. இதை பார்த்த உடனே அந்த பெண் இப்படி
கோவில் மாதிரி இருக்கிற இடத்துல விட்டுட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. இதையெல்லாம் இவங்க 2 பேருமே காதுலேயே வாங்கிக்கல. நீ அமைதியாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ வந்து குமார் வந்து நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த நைட்டு வந்து பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நிலா வெளிச்சத்தில் நல்லா பளிச்சுன்னு அந்த இடம் ஃபுல்லாகவுமே நல்லா வெளிச்சமாக இருக்குது. அப்படி குமாரும் அந்த பெண்ணும் ஒரு இடத்துல போய் அவங்களோட பாலியல் இதில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அந்த செய்கையை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. குதிரையில் யாரோ ரொம்ப தூரமாக ஓடி வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே அந்த பெண் ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனால் குமார் வந்து எந்த பயமுமே இல்லாமல் இருந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு தான் இந்த பேய் அமானுஷம் இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு பெருசாக ஒரு நம்பிக்கையும் இல்லைல்ல, அதனால அவர் பெருசாக பயப்படலை. அவர் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி பங்களா மாதிரி இருக்கும், அதில் எல்லாம் குதிரை வளர்த்துவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குதிரைக்கு இது வரும், அந்த சத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மறுபடியும் அதே பாலியலில் ஈடுபடுறதுக்காக தொடங்குறாங்க. அப்போ திடீர்னு குதிரை மேலே ஒரு உருவம் உட்காந்துட்டு வேகமாக வந்து அவங்க 2 பேர்த்துலேயும் கன்னத்து மேலே பலார்னு அடித்த மாதிரி இருக்குது. அந்த அடித்ததில் குமாரும் அந்த பெண்ணும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் விழுந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் குமாருக்கு பயமே வர ஆரம்பிக்குது. அந்த உருவம் வந்து அடித்ததில் குமாரோட கன்னத்துலேயும் அந்த பெண்ணோட கன்னத்துலேயும் 5 கையும் பதிஞ்ச மாதிரி அது அப்படியே தெரியுது. அப்போதான் அந்த பெண் அழுதுகிட்டே சொல்கிறா, நான் தான் இங்கே வர வேணான்னு சொன்னேன்ல, என் பேச்சை நீ கேட்டியா? இந்த காட்டில் தான் ஒரு ஐயனார் கோயில் இருக்குது, அதனால தான் இது ஐயனாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுதுகிட்டே சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து நான் வேற 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்றா. இதெல்லாம் குமார் வந்து காதுலேயே வாங்கிக்காம அவர் மட்டும் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது அந்த பெண் கீழே விழுந்ததுனால எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நானும் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் அதை காதுலேயே போட்டுக்காம இவர் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து வேகமாக எந்திரிச்சு வண்டி இருக்கிற பக்கமாக வந்துட்டாரு. வண்டிக்கிட்ட வந்த உடனே கிருஷ்ணன் வந்து என்ன முடிஞ்சுதா, இப்போ நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு குமார் வந்து உன் வேலையை பார்த்துட்டு வண்டியை எடுற, சீக்கிரம் வண்டி எடு, இங்கேருந்து நம்ம கிளம்பி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாரு. கிருஷ்ணன் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஃபஸ்ட்டு வண்டியை மட்டும் எடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்க சொல்கிறாரு. அப்படி அவங்க வண்டியை எடுக்கும்போது வண்டியோட முன்னாடி டயர் பஞ்சர் ஆகியிருக்கு. எப்படி நான் இது பஞ்சர் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவங்க வரும்போது அந்த புத்துக்கன் கல் மேலே வந்து அந்த வண்டியை விட்டாங்க பார்த்தீங்களா, அதனால் வண்டியோட முன்னாடி வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வண்டி 1 இன்ச் கூட நகராது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு ஒன்றுமே புரியல. சரி இந்த டைமில் இந்த காட்டுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது, இங்கேருந்து நம்ம வெளியே போயிடலாம், நம்ம விடிஞ்ச உடனே வந்து வண்டிக்கு டயரெல்லாம் மாற்றிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கிருஷ்ணனையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு அந்த கருவேலங்காட்டில் இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் அந்த குமார் வந்து சொல்கிறாரு, அந்த பெண்ணை வந்து அங்கேயே விட்டுட்டே வந்துட்டோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு அந்த பெண்ணை பற்றி. அப்போது கிருஷ்ணன்கிட்ட குமார் வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஏன்னா கிருஷ்ணனுக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இல்லாதனால அவர் நம்பவே இல்லை, அவர் சிரிக்கிறாரு. பொதுவாகவே லாரி வந்து நைட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னால், பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அங்கே இன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க அன்னைக்கு வந்து இன்ஃபார்மே பண்ணலை. இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் சரி, நைட்டில் அவங்களோட வீட்லேயே ஒரு சிலர் வந்து நிறுத்தி வச்சுக்குவாங்க, அடுத்த நாள் காலையில் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் விடுவாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களும் காலையில் கொண்டு போய் வண்டியை விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த மெயின் ரோட்லேயே தூங்காமல் எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விடியவும் ஆரம்பிச்சிடுச்சு. மணியும் 5:30 ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நம்ம போய் டயரை மாற்றி நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து வண்டியில் ஒரு ஸ்பேர் டயர் வச்சுருப்பாங்க, அதனால் அவங்களே மாற்றி வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க.
இவங்க அந்த இடத்துக்கு போய் வண்டியோட டயரையும் மாற்றிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் குமார் யோசிக்கிறாரு, அந்த பொண்ணை வந்து நைட்டு நம்ம இங்கே விட்டுட்டு போயிட்டோமே, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்க்கலான்னு போகிறாரு. அப்படி போய் பார்க்கும்போது அந்த பெண் வந்து அந்த இடத்துல மயங்கி கிடக்குறாங்க. அந்த பெண்ணோட முகம் வந்து அந்த அடிச்சதில் பயங்கரமாக வீங்கி பெருசாக இருக்குது. அப்போ அந்த பெண்ணை மெதுவாக எழுப்புறாங்க. அந்த பெண் வந்து எந்திரிச்ச உடனே ரொம்ப அழுகுறாங்க. நான் வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அங்கேருந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து குமார் கேட்குறாரு, அந்த ஐயனார் சாமி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் ஒரு இடத்த கையை காட்டி அங்கே தான் அந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. குமார், கிருஷ்ணன் இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த கோயில் இருக்கிற பக்கம் போகிறாங்க. அங்கே போய் அந்த ஐயனார் சிலையை பார்த்து பயங்கரமாக அசிங்கமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. இதில் வந்து கிருஷ்ணன் வந்து செருப்பையெல்லாம் தூக்கி அடிச்சிடுறாரு அந்த ஐயனார் சிலை மேலே. இதையெல்லாம் செஞ்சுட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து சரி கிளம்பலான்னு கிளம்பிடுறாங்க. வண்டியவும் கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் விட்டுட்டு அங்கேருந்து அவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. முன்னாடி நாள் நைட்டு வந்து தூங்காத காரணத்தினால ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால குமார் வந்து வீட்டுக்கு போன உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அதே கருவேலங்காட்டில் குமார் வந்து சென்டரில் நின்றுட்டுருக்காரு. அப்போது நிறைய நாய்கள் வந்து அவரை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதை பக்கத்தில் இருந்து ஒரு பெரியவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துக்கிட்டே அந்த நாய் எல்லாத்தையுமே அவர் கூப்பிட்றாரு. அவரை கூப்பிட்ட உடனே அந்த நாய் எல்லாம் அந்த பெரியவர் பக்கத்தில் போய் நின்றுச்சு. அப்போ குமாருக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அந்த பெரியவரை பார்த்து திட்டுறாரு, இதெல்லாம் உன்னோட நாய் தானா, இந்நேரம் என்னை கடிச்சே கொன்றுக்கும் அப்படின்னு சொல்லி கோவத்தில் திட்டிகிட்டே இருக்காரு. அந்த பெரியவர் இவர் பேசுகிறத எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, நீ என்னை ரொம்ப தப்பாக பேசியிருக்க, அதனால் நீ என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உன்னோட உயிர் வந்து என்னால் தான் போகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போது திடீர்னு குமார் வந்து தூக்கத்திலிருந்து பயத்தில் எந்திரிச்சு உக்காந்துறாரு. அப்புறம் கொஞ்சம் நடுக்கத்திலே யோசிக்கிறாரு, என்னடா இப்படியெல்லாம் கனவு வருது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர்கிட்ட இந்த நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரிலேட்டிவ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி சாமியை வந்து செருப்பால் எல்லாம் அடிச்சிருக்கிறதுல ரொம்ப தப்பு, அதனால் அந்த கோவிலில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. குமார் வந்து இந்த பயத்திலே இருக்கிறதுனால அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு. ரொம்ப நாள் ஆகுது, ஆனாலும் அவர் அந்த காட்டுக்குள்ளே போகவே முடியல, போகவும் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து குமாருக்கு வந்து ஃபோன் வருது. அதே கட்டடத்துக்கு வந்து மறுபடியும் மணல் வேணும்னு கேட்குறாங்க. நீ கொஞ்சம் கொண்டு போய் இறக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. குமார் வந்து பழசு நடந்தது எதையும் வந்து யோசிக்காமல் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் கிருஷ்ணனும் அதே மாதிரி நைட்டில் மணல் லோடு ஏற்றுறதுக்காக போகிறாங்க. அன்னைக்கு நைட்டும் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி அதே பெண் வந்து டார்ச் அடித்து நிறுத்த சொல்கிறாங்க. இப்போ வந்து குமாருக்கு பயம், அவர் நிறுத்தலை. இப்போ கிருஷ்ணன் வந்து நிறுத்துறா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கெல்லாம் மூடு இல்லை போடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உனக்கு இல்லைன்னு எனக்கு மூடு இருக்குது, அதனால் நிறுத்து அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் குமாரை நிறுத்த சொல்லிடுறாரு. இப்போது கிருஷ்ணன் வந்து அந்த பெண்ணை வந்து லாரிக்கு பின்னாடி வந்து ஏறிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண்ணும் வந்து லாரியில் ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து அவரோட ஃப்ரண்ட் சீட்டில் இருந்து பின்னாடி பேக்கில் அந்த லோடு ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த சைடுக்கு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு வராரு. அப்படி அவர் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது குமாருக்கு. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வண்டியிலேருந்து எட்டி பார்க்குறாரு. அவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. கிருஷ்ணன் வந்து பின்னாடி இருக்க வீலில் விழுந்து கிடக்கிறாரு. அதை பார்த்த உடனே பதறிட்டு குமார் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி ஓடி போய் அவரை தூக்குறாரு. அவரை தூக்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாரு, அது பெண் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கிருஷ்ணன் அவரோட கையிலேயே இறந்து போயிடுறாரு. பார்த்த உடனே குமார் பயங்கரமாக கத்திக்கிட்டே அழுகிறாரு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அங்கேருந்து ஆட்களும் ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிருஷ்ணனோட பாடியை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்பிட்டாங்க.
அந்த ஆக்சிடெண்ட் வந்து போலீஸ் கேஸாக மாறுது. இதில் வந்து குமாரை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிக்கும் போது அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அந்த பெண்ணோட விஷயத்த மட்டும் அவர் சொல்லலை. ஆனாலும் போலீஸ் எல்லாம் வந்து குமார் மேலே ரொம்ப சந்தேகப்படுறாங்க. அதனால் கிருஷ்ணனோட ஃபேமிலியை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே குமாருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமாரும் எந்த கேஸுமே இல்லாமல் வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் குமார் வந்து யோசிக்கிறாரு. அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த பெண் வந்து வண்டியில் தானே இருந்தாங்க. இவன் ஆக்சிடெண்ட் ஆன உடனே அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலையே, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அன்னைக்கே அந்த கிராமத்தில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு டீ கடையில் விசாரிக்கிறாரு. இங்கே வந்து செல்வி அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த டீ கடைக்காரரை வந்து அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. பொதுவாகவே இந்த மாதிரி தொழில் பண்ணுற பெண்கள் வந்து உண்மையான பேரை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. சரி, இவரும் அதை யோசித்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு யோசனை வந்து அந்த பையன்கிட்ட, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே யாராவது இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்குறாரு. அப்போதான் அந்த சின்ன பையன் சொல்கிறான், ஆமாங்கண்ணா, இங்கே வந்து ஒரு அக்கா போன வாரத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த சின்ன பையன் சொல்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே டீ கடைக்காரர்கிட்ட போய் ஒரு பெண் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டீ கடைக்காரர், அந்த பொண்ணெல்லாம் இறந்ததே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அந்த டீ கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் அவர் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாரு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு பையனும் பொண்ணும் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு மாமனார் மாமியார் 2 பேர் இருக்காங்க. பக்கத்து வீட்டில் தான் அவங்களும் தங்கியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து நைட் நேரத்தில் பசங்களை தூங்க வச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே கிளம்பி போயிடுது. தப்பான தொழில் பண்ணுறதுக்காக இந்த பொண்ணு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி அந்த மாதிரி நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டுக்கு வருது. இதெல்லாம் வந்து அவரோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு வந்து வீட்டில் ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. கொஞ்ச நாளாக ஒரு வாரமாக சண்டையாகவே வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே குமாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் குமார் யோசிக்கிறாரு. அப்போது அன்னைக்கு நைட் வந்தது அந்த பெண்ணே கிடையாதுன்னா அப்போ அந்த பெண்ணோட ஆவி தான் வந்திருக்கணும். அப்போ அந்த பெண்ணோட ஆவி தான் கிருஷ்ணனையும் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு பயம் அதிகமாகிட்டே போகுது. குமார் வந்து மறுபடியும் அவரோட ரிலேட்டிவ் கிட்ட இந்த பொண்ணு இறந்ததை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட ரிலேட்டிவ் மறுபடியும் அதே விஷயத்த சொல்கிறாரு. இது வந்து ஐயனாரோட செயல் தான், அதனால் கண்டிப்பாக நீ கோவிலுக்கு போய் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் குமாருக்கு அந்த காட்டை பார்த்தாவே ரொம்ப பயம் அப்படிங்கிறதுனால அவர் அந்த காட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தயங்கிட்டே இருக்காரு. மறுபடியும் ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு கால் வருது. அப்போது அதே பில்டிங்க்கு மறுபடியும் மணல் இறக்கணும், டிரைவரே இல்லை, வா வேறு கிளீனர் போட்டு நான் உன்னை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஓனர் கூப்பிட்றாரு. இவரும் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஓனர் வந்து நீ நைட்டில் போக வேணாம், பகலில் போயிட்டு வந்துடுவியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இதுக்கப்புறம் ஒரு தயக்கத்திலேயே அவரும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் குமாரும் அந்த மணலோட கொண்டு போய் இறக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போது அந்த கருவேலம் காட்டை பார்த்த உடனே இங்கேருந்து வேகமாக அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போது திடீர்னு ஆப்போசிட்லேருந்து வந்த ஒரு வண்டி வந்து கரெக்டாக டிரைவர் சீட் இருக்கிற பக்கமாகவே அடித்து அந்த இடத்துலையே வந்து குமாரும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஆம்புலன்ஸோடு வந்து குமாரோட பாடியை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்தார் அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர். அந்த உண்மையெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த ரிலேட்டிவ் நின்று யோசிச்சுட்ருக்காரு. இவர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் இவரும் அவரோட நண்பரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அமானுஷம் நிறைந்த கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.